தெரியுதுங்கண்ணா உங்களுக்கு அந்த கல்வெட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றினார். இப்படிய சிலை இருக்குது பார்த்தீங்களா, விஜய் சாருடைய சிலை. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இருக்கார் கைஸ், அவருடைய தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைமைச் செயலகம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பனையூரில் தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றினாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் ஆல்ரெடி, நான் இதெல்லாம் சொன்னதுனால அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி 2 நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பனையூரில் இருக்கிற அவருடைய கட்சி ஆஃபீஸுக்கு தான் கைஸ் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க கைஸ் போவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக பனையூர் வந்துட்டோம் கைஸ். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் தான் நமக்கு காட்டுது. நம்ம அப்படியே போவோம். பார்த்தீங்களா கைஸ் என்னென்னு ஸ்பீடு கேமராஸ் ஆப்ரேட்டிங். ஸோ ஈசிஆர் பக்கம் நீங்கள் யாராச்சும் போகிறீங்கன்னா ஸ்பீடு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போங்க. சீஷோர் டவுன் 3rd அவென்யூ இது வழியாக தான் நம்ம 8th அவென்யூக்கு போக போகிறோம். ஏன்னா 8th அவென்யூவில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த ஒரு பில்டிங் இருக்குது. இப்போ ஏன் நம்ம சம்மந்தமே இல்லாமல் 3rd அவென்யூ வழியாக நம்ம போகிறோன்னா, இந்த 3rd அவென்யூவில் தான் விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ ஆமாம், பண்ணை வீடு வந்து பார்த்திங்கன்னா பனையூரில் தான் இருக்குது. நம்ம விஜய் சாருக்கு நீலாங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது, பனையூரில் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய கட்சி ஆஃபீஸுக்கு போவோம். வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு எனக்கு பின்னாடி தான் இருக்குது, தெரியுதுங்களா? இதுக்கு முன்னாடியே நான் இங்கே வந்திருக்கேன். எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனிருத் சார் அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குங்களா, அந்த ஒரு ரெட் கலர் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் அவருடைய வீடு. ஸோ அவருடைய வீட்டுக்கு எதிர்க்கே தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச உள்ளே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியான சவுண்டெலாம் உள்ளே இருந்து வந்தது. போன வாட்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக காட்டல. ஸோ அதனால தான் நம்ம அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு வரல, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதையும் காமிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd அவென்யூவில் இருக்குது. கட்சி ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 8th அவென்யூவில் இருக்குது. ஸோ வாங்க கைஸ் நம்ம வீட்டை பார்க்கலாம். தெரியுதுங்களா கைஸ், எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்கள். கருப்பு கலர் கேட்டு நல்லா பெருசாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சத்தம்லாம் வந்தது பாருங்கள், ரொம்ப நல்லா பெருசாக இல்லை, நீட்டமாக ஒயிட் கலரில். அவர் ஒரு வேளை பனையூர் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்தார்னா இங்கே தான் தங்குவார் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், மேபி பனையூரில் இருக்கிறதுனால அவங்க எங்கேயும் வெளியே தங்க முடியாதுல்ல. ஒன்று கட்சி ஆஃபீஸில் தங்கணும், இல்லை இந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கணும். பாருங்களேன் சுற்றி எப்படி இருக்குன்னு, நல்லா பெருசாக போட்டுகிட்டு இருக்காங்க கைஸ். அந்த ஒரு காம்பவுண்டு மாதிரி. காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டையிலே செஞ்சுருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. அந்த இடத்துல வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரி இருந்தது, இப்போ பெருசாகிட்டு இருக்குது கைஸ். காக்காங்க கத்திட்டே இருக்குது, யார்றான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பார்த்துக்கங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் அவருடைய கெஸ்ட் ஹவுஸ். நிறைய பேருக்கு தெரியாது பனையூரில் அவருக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது, ஒரு சில பேருக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ மூலிமா. ஓகே கைஸ், நம்ம எப்படியே நேராக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா ஒரு அவென்யூவாக வரும். அதில் நம்ம 8th அவென்யூக்கு போகலாம் வாங்க. 3rd அவென்யூலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பனையூர். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் அவருடைய வீடு இருக்குது. ஆனால் அது எத்தனாவது அவென்யூ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5th அவென்யூ. பில்டிங் நல்லா இல்லை, நல்லா ஒயிட் கலரில் பெருசாக இருக்குது பாருங்களா உள்ளே. டே நானாக கணக்கு போட்டு எண்ணிட்டு வரேன். இது எத்தனாவது அவென்யூ? 6வது அவென்யூ. அடுத்து 7. ஆமாம் கைஸ், பாருங்க ஆல்ரெடி 2 பேர் யாரும் பரவாயில்ல. நிறைய இங்கே இடம் காலி இடம் இருக்குது, ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும். இது 7th அவென்யூ. இப்போ நம்ம 8வது அவென்யூக்கு போவோம் கைஸ். பத்மநாபன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கு போர்டு. பரவாயில்ல, உள்ள பில்டிங்கே பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் கைஸ் வந்துட்டு நம்ம 8வது அவென்யூக்கு போவோம். நண்பர்களே, நாம் கரெக்டாக தான் வந்திருக்கோம். இந்த 8th அவென்யூவில் தான் இருக்குது. என்ன ஒன்றுனா நம்ம ஃப்ரண்ட் சைடு ரோடு சைடு வந்துவிட்டோம். நம்ம பீச்சு சைடு போகணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நேராக போகணும். ஃபஸ்ட்டு ரைட்டு இல்லை, செகண்ட் ரைட்டு இல்லை, ஒரே ஸ்ட்ரெயிட்டுன்ற மாதிரி காட்டுது கூகுள் மேப்பில். பார்ப்போம். நம்மளை அந்த காரு தான் கைஸ் வந்து சொதப்பி விட்டுச்சு. ஓகே, இந்த மாதிரி கார்லாம் இருக்குது, இது கட்சி ஆஃபீஸ் கார் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பார்த்தா அது துபாக்கூர் கார். ஆனால் நல்லா நீட்டமாக இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுங்கள்லாம் கட்டிகிட்டே இருப்பாங்க போல கைஸ். பாருங்களேன், நம்ம அந்த தோட்ட வேலைப்பாடெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த சைடு இருக்குது, இதுக்கு பக்கத்து தெருவுலேயே இருக்குது.
ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தோட்டமாக தான் இருக்குது. வீடுங்க இருக்குன்னு பார்த்தா இங்கே தானே காட்டுச்சு. என்னது தேசிய கொடி பறக்குது. இதுவா கட்சி ஆஃபீஸு? இது இல்லையா? தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த கொடி பறக்கிறது? எது கட்சி ஆஃபீஸு? ஆட்டோலாம் இருக்குது அதுவா? இருங்க நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறோம். நமக்கு இங்கே தேடுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு கைஸ். பில்டிங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கோழி பாருங்களேன். சென்னைக்கு வந்து இப்போ தான் கைஸ் நான் கோழியை பார்க்குறேன். அது பாருங்கள் என்ன கைஸ் இது. வந்துட்டோம். அங்கே பாருங்கள் பறக்குது பாருங்கள் உள்ள கொடி தெரியுதுங்களா? ஏன கொடி அதோ பறக்குது பாருங்கள். இருங்களேன் நான் நிப்பாட்டி உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டோம் கைஸ், தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ். மேலே அந்த பாட்டில்லாம் குத்தி வச்சுருக்காங்க. யாரும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எகிரிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்மளால் உள்ளே போக முடியுதா பார்ப்போம். இருங்களேன், திறந்துருக்கு தெரியுதுங்களா? இதுதான் கைஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் போட்டு மீட்டிங் மாதிரி, குழு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸோ அது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அந்த ஒரு கிளி குண்டு இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அவருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா? விஜய் சாருடைய சிலை தெரியுதுங்களா? பயங்கரமாக இருக்குது கைஸ் சிலையே. பாருங்களேன், புதுசாக கட்டியிருக்காங்க போல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேனர்லாம் இருக்குது, நிறைய சேர்லாம் போட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் நல்லா எடுத்துட்டோம். இந்த ஒரு இடத்துலேருந்து தான் ஒரு கொடி ஏற்றினார். கொடி பறக்குது பாருங்கள். இருங்க நான் ஜூம் பண்ணுறேன். கொடி பறக்குது பார்த்தீங்களா கைஸ்? மனையூர் தமிழக வெற்றி கழகம் அதனுடைய கொடி பயங்கரமாக பறக்குது பாருங்கள். நம்ம விஜய் சார் ஏற்றின கொடி. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றின அந்த கல்வெட்டு தான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேனர் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த கல்வெட்டு? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொடி ஏற்றினார். தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உடைச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியும் பறக்குது, சூப்பராக பறக்குது பார்த்தீங்களா? ஓகே கைஸ், இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெரியுது. பின்னாடி வந்து ஒரு பேனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, சின்ன ஒரு மேடை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அந்த ஒரு மேடைக்கு மேலே தான் அந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் மெயின் ஆஃபீஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய விஜய் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.